இப்ப எத்தனாவது வருடம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5126வது வருடம், 5126 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 5126வது வருடம் தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கலியுகம் தோன்றி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கலியுகத்துக்கு மொத்தம் எத்தனை ஆண்டுகள் சொன்னா, அதாவது சதுர் யுகம்னு சொல்லுவா. ஒரு சதுர் யுகம்னு சொன்னா 4 யுகங்கள் அப்படிங்கிறது உண்டு இந்த உலகத்திலே. 4 யுகங்கள் அப்படின்னு சொல்றா. இந்த கலியுகம் அப்படிங்கிறதுனுடைய கால அளவு பார்த்தோம்னா 4,32,000 ஆண்டுகள்னு சொல்றார். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 4,32,000 ஆண்டுகளை கொண்டதுதான் ஒரு கலியுகம் என்பது. இதை போல் 2 மடங்கு கொண்டதுதான் இதற்கு முன்னால் சென்ற துவாபர யுகம் என்பது. அப்போ அது 8,64,000 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கலியுகத்தை போல் 3 மடங்கு கால அளவை கொண்டதுதான் திரேதா யுகம் என்பது. அதை விட அதே மாதிரி இந்த கலியுகத்தை போல் 4 மடங்கு அளவினை கொண்டதுதான் அந்த கிருத்தயுகம்னு சொல்லுவா இல்லையா, முதல் யுகமாகிய இந்த கிருத்தயுகம் என்பது. ஆக இந்த கிருத்தயுகம் ஆகட்டும், திரேதா யுகமாகட்டும், துவாபர யுகமாகட்டும், இந்த கலியுகமாகட்டும், இந்த 4 யுகங்களும் இணைந்ததுதான் ஒரு சதுர் யுகம் என்பது.